டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? வாத்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நீங்கள் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோயின் லவ் பண்ணுறாரு. ஹீரோயின்ட்ட போய் உன் பக்கத்தில் படுக்க வழி சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. லைக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு வா, அந்த ஆப் ஓகே சொன்னால் தான் நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவேன் அப்படின்றாங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹீரோயினோட கமிட் ஆகிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்டர்வலில் வந்து இவர் கேட்டதை அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி லவ் ஸ்கோர் செக் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ லவ் ஸ்கோர் செக் பண்ணும்போது இவருக்கும் அவங்களுக்கும் ஸ்கோரே வர மாட்டேங்குது. ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? ஸோ ஸ்கோர் ரொம்ப கம்மியாக வருது. இதனால அவங்க பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த ஆப்பை பழி வாங்கினாரா இல்லை இந்த பொண்ணோட சேர்ந்தாரா அப்படின்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். ஆடியன்ஸும் ஆர்டிஸ்ட்டும் ரொம்பவே எஃபெக்ட் போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து லீட் ஆக்டராக நடித்த பிரதீப் ரங்கநாதன், விஜய் சூர்யா, கீர்த்தி சிட்டி இவங்களாம் அவங்களோட நடிப்பை ஒரு 100% போட்டிருக்காங்க. படத்தில் சீமான் சார் பண்ணியிருக்க ரோலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், அதுக்கப்புறம் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல கூட நீங்கள் குறைய கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு சூப்பராக 2040 அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. எல்லாமே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. என்னடா கதை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் ஒரு பழைய கதையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் படம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து விக்னேஷ் சிவன் படம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தோம்னா படத்தில் ஒரு சீன் வரும். விடிவி கணேஷ் வந்து அவங்க பொண்டாட்டி திரிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ஒரு டாக்ஸிக்கான கப்பலோட சீன். ஸோ அதை வந்து அவர் லவ்னு மாற்றுவார். ஸோ இது வந்து அவரோட ரியல் லைஃப்லேருந்து எடுத்திருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் வந்து அதை நம்மளையும் நம்ப வைக்கிறாரு பாருங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாரு. அனிருத் வந்து இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். அவர் இல்லைன்னா படம் வந்து லேக் ஆகிருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் லேக்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் மியூசிக்கில் வந்துடுறாரு. செகண்ட் வில்லன் மாதிரி ஒரு ரோபோ இருக்கும். அந்த ரோபோக்கு இவர் டப் பண்ணிடுவார். ஸோ அந்த சீன்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து விக்னேஷ் சிவன் சார் படம் பிடிக்கும்னா, அவரோட எல்லா படங்களும் பிடிக்கும்னா இந்த படம் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு கதையெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, ஒரு சீன் யூனிக்காகவும் காமெடியாகவும் என்னை சிரிக்க வச்சாலே போதும் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா படத்தில் நிறைய சீன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த லைக்.